இதே கருத்தில் வந்து பைஹக்கியில் குப்ரா சுனனுல் குப்ராவில் இதே தான், இதே 2 வருஷம் ஜக்காத்து வாங்கணும் ஹதீஸு பைஹக்கிலையும் வருகிறது. அதே மாதிரி தாரகுத்னிலையும் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது. இந்த 2 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இது அறிவிக்கிற ஆள் யாருன்னா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக. அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் மெக்குசம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக அறிவிக்கிறவர் அந்த ஹக்கம் என்பவர் அறிவிக்கிறார். அவர் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் முகமது இப்னு உபைதுல்லா அல் அஸ்ரமி என்பவர் அறிவிக்கிறார். தாரகுத்னியுடைய வேற ஒரு அறிவிப்பு அதுலேயும் இவர் தான் வர்றாரு, பைஹக்கிலையும் அதே ஆள் தான் வர்றார். இப்போ 4ஆவது வரக்கூடிய ஆள் வந்து முகமது இப்னு உபைதுல்லா அல் அஸ்ரமி என்பவர் தான் இதை சொல்கிறாரு. 2 வருஷத்து ஜக்காத்தை ரசூலுல்லாஹ் அப்பாஸ் தான் வாங்கிட்டாங்க, முன்கூட்டியே வாங்கிட்டாங்க அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ இந்த ஹதீஸா இந்த 2 ஹதீஸுகளும் சரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து முகமது உபைதுல்லாங்கிறவர் வந்து ரொம்ப பலவீனமான ஒரு ஆள். அப்போ அஹமது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க தரக்கன் நாசு ஹதீஸவு, மக்கள்லாம் இவர் ஹதீஸை விட்டு விட்டார்கள். மக்கள் என்றவர் சொல்லுவது அறிஞர்களை, பொதுமக்களை சொல்ல மாட்டார். அஹமது இமாம் வந்து மக்கள்னு சொன்னார்னு சொன்னால் அறிஞர்களை சொல்லுவார். தரக்கன் நாசு ஹதீஸஹு, அறிஞர் பெருமக்கள் இவருடைய ஹதீஸுகளை எல்லாம் விட்டுட்டாங்க. இப்னு மாயின் சொல்லுகிறாரு லைஸபி ஷையின் லா யுக்தபு ஹதீஸு, இவர் கணக்கில் கொள்ளப்படக்கூடாது, இவருடைய ஹதீஸை எழுதி கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. புகாரி சொல்கிறாரு தரக்கஹு இப்னுல் முபாரக் யஹ்யா, இப்னுல் முபாரக் அவர்களும் யஹ்யா அவர்களும் இவரை விட்டுவிட்டார்கள். இவர் வந்து அறிவிக்கிற ஹதீஸையும் விட்டுருவாங்க, இவரையும் விட்டுவிட்டார்கள். நசை சொல்கிறாரு லைஸபி திக்கத்தின், இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது. உலா யுக்தபு ஹதீஸு, இவருடைய ஹதீஸை எழுதக்கூடாது, ரிக்கார்டாக கூட எழுதி கூட வைக்கக்கூடாது, அந்த தரத்தில் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து வக்கீ என்பவர் சொல்கிறாரு இவர் வந்து ஆள் நல்ல ஆள் தான், அசர்மிங்கிற ஆள், தொழுக நோம்புல அந்த மாதிரி உள்ள நல்ல ஆள் தான். ஆனால் அவருடைய கித்தாப் ஒன்று வச்சுருந்தார், அதை பார்த்து பார்த்து அறிவிப்பார். அந்த கித்தாப்பு காணா போச்சான். அதுக்கு பிறகு வாயில் வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். கித்தாப்பில் பார்த்து பார்த்து எழுதி வச்சு பார்த்து அறிவிச்சுக்கிட்டு இருந்தார். எழுதி வச்சு யார் பார்த்து அறிவிக்கிறாங்களோ அவங்களோட நினைவாற்றல் குறைஞ்சி போயிடும். எழுத்தை பார்த்து பார்த்து அறிவித்து பழகிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர் காணா போச்சுன்னு வைங்களேன், அப்புறமேல என்ன வேணாலும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எழுதியே இல்லாமல் யாபத்தில் அறிவிக்கிற ஆளுக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருப்பாங்க. இவர் ஏட்டிலேருந்து எழுதிக்கிட்டு இருந்தார், அது தொலைஞ்சு போன உடனே இவர் வாயில் வந்தாலும் அறிக்கை நிறைய தவறான செய்திகள்லாம் அதனால் வந்துருச்சு. தவறான செய்தி நினச்சப்படலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். என்னோட யாப சக்தியிலே சொல்ல வேண்டி இருக்கும்போது அவருக்கு அந்த யாப சக்தி போதுமானதாக இருக்காது, எழுத்தை நம்பிக்கிட்டு இருந்ததுனால அப்படின்னு சொல்லி இவர் காரணத்தோடு வளர்க்குறார், வக்கி என்ற அறிஞர் வளர்க்குறார். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன செய்கிறாருன்னா, அந்த அஸ்ரமி அப்படிங்கிற ஆள்கிட்ட கத்தான்கிற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய நினைவாற்றலை சோதிப்பதற்காக வேண்டி இவரும் அறிஞ்சிருக்கிற சில ஹதீஸை சொல்லி இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை சொல்லுன்னு கேட்பாரான். கேட்டால் முடிப்பாரான் அவர். இவர் தான் அறிவிச்சிருப்பார் அந்த அறிவிப்பாளர் வரிசையை. ஏன்னா நீ தானே சொன்னியப்பான்னு சொல்லி ஹதீஸ் சொல்லி இதுக்கு சனதை சொல்லுன்னு கேட்டால் முடிப்பார் அவர். அப்போ விட்டடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இவர் அறிவித்த சனதையை அவர் திருப்பி கேட்டால் அவர் வந்து சரியாக சொல்ல மாட்டார், அவர் சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து தாரகுத்னி அவர் பதிவு செஞ்சுருக்காருல, இந்த கிதாபுலேயும் தாரகுத்னிலே இந்த ஹதீஸ் இருக்குது, அவரும் இவரை பலவீனமானான்னு தான் சொல்கிறார். அதே மாதிரி வந்து இப்னு ஹிப்பான் வந்து காண ரதியல் ஹிஃபுல், ரொம்ப மோசமான நினைவாற்றல் உள்ளவர். அதான் காரணம், எழுத்தை நம்பிக்கிட்டு இருந்ததுனால காண ரதியல் ஹிஃபுல், மோசமான நினைவாற்றல் உள்ளவராக இருந்தார். அதனால் வந்து நிறைய அந்த எழுத்து காணா போன பிறகு கசரத்தில் மனாக்கீரு ஃபி ரிவாயத்தி, இவருடைய அறிவிப்புகளில் வந்து முன்கரான நிராகரிக்கிற பல ஹதீஸுகள் அதிகமாகிவிட்டது. யாவ சக்தியிலே அறிவிக்கிறார், யாவ சக்தி இல்லாத ஒரு ஆள். யாவ சக்தி உள்ள ஆள் வந்து யாவ சக்தியில் அறிவிக்கலாம். ஞாபக சக்தி இல்லாமல் பேப்பரை நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாரு, யாவ சக்தியில் அறிவித்தார்னு சொன்னால் அதில் நிறைய பிழைகள் ஏற்பட்டுருச்சு. அது மாதிரி இப்னு மஹதி, இப்னு முபாரக்கு, கத்தான், இப்னு மொயின் இவர்கள் எல்லாம் இவரை விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷோபா, சுலைமான் இவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா லைஃபுல் ஹதீஸ் ஜித்தன், ஹதீஸில் முற்றிலும் இவர் பலவீனமான ஒரு ஆள். அது மாதிரி அபுஹாத்தம் இப்னு அபிஹாத்தம் சொல்கிறாரு தரக்கஹு அபூசுராங்கிற அறிஞரும் இவர் விட்டு விட்டார். ஹாக்கிம் சொல்கிறாரு மத்ரூக்குல் ஹதீஸ் பிலா ஹிலாஃப், கருத்து வேறுபாடு இல்லாமல் இவரோட ஹதீஸ் விடப்பட்டு விட்டது, யாராச்சும் ஏற்றுக்கலாம்னு ஒருத்தரும் சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஆள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி ஹாக்கிம் மேலும் சொல்லுகிறார் லைஸ ஹதீஸு பில் காயிமி, இவருடைய ஹதீஸ் வந்து நிற்காது, சரியான ஹதீஸ் இல்லை அப்படிங்கிறாரு. ஷாஜிங்கிறவர் சொல்கிறாரு முன்குருள் ஹதீஸில் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்பட்டுவிடும். அஜ்மா அஹ்லுன் நக்லி அலா தர்கி ஹதீஸிஹி, இவருடைய ஹதீஸை விட்டுவிட வேண்டும் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் ஏகமானதாக சொல்லிவிட்டார்கள், யாராச்சும் இவர் நல்லவர்னு சொல்லலையாம்.
அப்போ தாரகுத்தனிலையே பைஹக்கிலையும் வரக்கூடிய ரெண்டாவது ஹதீஸ், அதே செய்தி ரெண்டாவது ஹதீஸு. இதனுடைய அறிவிப்பாளர்கள் யார் வர்றாருன்னா முகமது பின் உபைதுல்லா அல் அஸ்ரமி என்பவர் வர்றாரு. இவரை பற்றின விமர்சனங்கள் இப்படி தான் இருக்குது. இதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த கொடுத்த பொருளுக்கே திரும்ப கொடுக்கணும்னு சொல்கிறவங்க, இதை ஆதாரமாக எடுத்து காட்டுறவங்களே பலவீனம் ஒத்துக்கிறாங்க. சரி, பலவீனமான ஹதீஸ் தான், இது சரியான ஹதீஸ் இல்லை தான் ஒத்துக்கொண்டு தான் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, வாதாடுறாங்க. அப்போ ஹதீஸு பலவீனம் ஒன்று. ரெண்டாவது கருத்தில் பிழை இருக்குது. ஏன்னா அடுத்த வருஷத்து ஜக்காத்தை இன்றைக்கி வசூலிக்கிறது மறைவான ஞானத்தில் வந்துடும். அடுத்த வருஷம் எனக்கு எவ்வளோ வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி இன்றைக்கி அந்த ஜக்காத்தை நான் கொடுப்பேன்? அது அடுத்த வருஷத்தில் போய் பார்க்கணும். அது மறைவான விஷயம், சிறுக்கான விஷயமாக போயிடும். மறைவான விஷயத்தை அறிந்ததுங்கிறது அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதுகிற ஒரு விஷயமாயிரும். அப்படி ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்கங்கிறதுனாலேயே இதில் ஒரு பிழை இருக்கிறது. அதுபோக கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிறது இதில் இல்லை, சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ் அதான் நம்ம பாயிண்டாக தானே, இதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டேன், மறையும் இது கொடுக்கணும், இதுக்கு நான் கொடுத்துட்டேன்னா தூக்கி வச்சிட வேண்டியதான், இனிமேல் வரக்கூடியதான் நான் கொடுக்கணும். கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிற அந்த கருத்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியலை. கேட்டால் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த பொருளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆதாரம்னு என்கிட்ட நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அந்த சொல்லுக்கு அதான அர்த்தம். அந்த சொல்லுக்கு எனக்கு கொடுன்னா ஒரு தடவை தானே அர்த்தம். ஒரு சொல்லுக்கு எது அர்த்தமாக இருக்குதோ அதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? ஒரு சொல்லுக்கு இதுதான் அர்த்தம்னு ஆகிடும்போது அந்த அர்த்தப்படி நம்ம முடிவெடுத்தோம்னா அதுக்கு ஆதாரம் கேட்கலாமா? என்ன ஆதாரம்னா அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். பொருள் வந்தால் நீ ஜக்காத்து கொடு, ஒரு தடவை கொடுன்னு அதுக்கு அர்த்தம். ஹஜ்ஜுக்கு சொன்னாங்கல்ல, அப்போ ஹஜ்ஜுக்கு சொன்னால் ஒரு தடவைங்கிறது சொல்லாட்டோம்னா அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ இவங்க என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு ஆதாரம் காட்டு, இவங்க தான் காட்டணும் ஆதாரம். எது காட்டணும்? பொருள் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப வாங்கினார்கள்னு ஆதாரம் காட்டணும். அப்படி ஒரு ஆதாரம் காட்டவில்லை, சுற்றி வளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹதீஸில் கொண்டாந்து காட்டுறாங்க. அதே மாதிரி தாரகுத்தினிங்கிற நூலில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸில் என்ன வர்றாருன்னா, இதே உபைதுல்லா அஸ்ரமிங்கிறோம்ல, அவர் தான் அதுலேயும் வர்றாரு. அதோட மிந்தல் பின் அலிங்கிற ஒருத்தர், ரெண்டு அறிவிப்பாளர், இவர்கிட்ட அவர் அறிவிக்கிறார். ரெண்டு பேருமே பலவீனமாக இருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி வருது. இவரை மிந்தல்ங்கிறவரை பற்றி முந்தைய அந்த வருஷம் ஜக்காத்துன்றோம்ல, அதில் விரிவாக அவரை பற்றி விளக்கிட்டோம். அவரும் ரொம்ப பலவீனமான ஆள் என்பதை விரிவாக விளக்கின ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தபுரானியுடைய கபீரில் இதே ஹதீஸ் வருகிறது. அதில் முகமது தக்வான் என்ற ஒரு ஆள் இடம்பெறுகிறார். மூஜமுல் அவுசத்துங்கிற கிதாபுலையும் இவர் ஹதீஸ் வருது. அதுலேயும் முகமது தக்வான் என்பவர் இடம்பெறுகிறார். இவரை பற்றி எந்த குறிப்பும் கிடைக்கல. ஒரே ஒரு கிதாபில் ஒரு குறிப்பு கிடைக்கிறது, முன்குருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படும், உக்கைலி என்பவர் மட்டும்தான் சொல்கிறார். மற்றவங்களுக்கு குறிப்பு தெரியவே இல்லை. இப்படி ஒரு ஆள் இருந்தாரா, இவர் என்ன மாதிரி ஆளுன்னு யாரும் கருத்தே சொல்லலை. ஒரு ஆளை பற்றி கருத்தே எந்த கிதாபுகளும் இல்லைன்னு சொன்னால் அவர் வாழ்ந்தாரா என்பதே சந்தேகத்துக்குரியது. அப்படி ஒருத்தர் இருந்தால் குறிப்பில் வந்திருப்பாங்க. ஹதீஸ் கலையில் அவங்க ஈடுபட்டுட்டாங்கன்னு சொன்னாலேயே அவங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை எடுத்துருவாங்க. எடுத்து அதை புக்காக நூலாக தொகுத்துருவாங்க. இவரை பற்றி முகமது தக்வான்கிற ஆளை பற்றி எங்கே தேடி பார்த்தாலும் அவர் என்ன எதுங்கிற ஒருவரும் கிடைக்காது. இந்த லோபாவுல் கபீர் உக்கைலி மட்டும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவருடைய ஹதீஸ் முன்கரையை இட்டுக்கட்டப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார். அப்போ இது ஒரு ஹதீஸ் ஆச்சு. அடுத்து இன்னொரு ஹதீஸ் வருது. இது சரியான ஹதீஸ் என்று சொல்வார்கள். பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் வருது. இதில் இதே ஹதீஸ் அறிவிக்கிறதா வருது. இதில் எல்லாருமே சரியான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு கோளாறு இருக்குன்னு பைஹக்கி சொல்லிடுறாரு. என்ன கோளாறுன்னு கேட்டால், இது அலி ரலியல்லாஹு சொன்னதாக இதில் வருகிறது. அலி யாருக்கு சொன்னார்ன்னு கேட்டால் அபுல் பக்தரி என்பவருக்கு சொன்னார். அவர் நல்ல ஆள் தான். அதுக்கடுத்து சொன்னாலும் அதுக்கு எல்லாம் நல்ல ஆளாக இருக்காங்க. இதை சொல்லிட்டு பைஹக்கி சொல்கிறாரு. ஆனால் அலி காலமும் அபு பக்தர் காலமும் வேற. அவர்கிட்ட கேட்டிருக்க ஆள் நல்ல ஆளுக்க தொடர்பு இல்லை. அலி அபுல் பக்தர் சொல்லியிருக்க முடியாது. அலியுடைய காலத்திற்கு பிந்தினவர் இடையில விடுபட்டிருக்கு, தொடர்பு கிடையாது. இப்போ தொடர்பு அருந்து போனாலும் பலவீனம் தானே. நம்பகமான ஆட்களாக இருந்தாலும் இவர் அவர்கிட்ட கேட்டார்னு சொன்னால் அவரை இவர் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கணும். ஒரு காலத்தில் ரெண்டு பேரும் வாழ்ந்தால் மட்டும்தான் இவர் அவர்கிட்ட கேட்டார் என்று அவர் இவருக்கு சொன்னார் என்று சொல்ல முடியும். அவருக்கும் இவருக்கும் காலத்தால் வித்தியாசங்கள் இருக்குன்னு சொன்னால் நேரடியாக கேட்டே இருக்க முடியாது. அப்போ யாரோ இடையில ஒரு ஆள் வழியாக தான் கேட்டிருக்கணும். அந்த ஆள் யார்? அவர் ஒரு பொய்யாராக இருக்கலாம்ல, அவர் பலவீனமாக இருக்கலாம்ல, அது என்னென்ன விவரம் தெரிஞ்சாகணுமே. அதனால் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஹதீஸையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இதை காரணம் காட்டி இது அறிவிப்பாளர்கள் சரி என்று சொன்னாலும் கூட இது சரியில்லைன்னு சொல்லி பைஹக்கி அந்த ஹதீஸு கீழே, இந்த ஹதீஸு கீழே சொல்றார், ஃபீஹாதா இர்சாலுன் பைன் அபில் பக்தரி வாலியின், அபுல் பக்தரிக்கும் அலிக்கும் இடையில் இங்கே தொடர்பு அறந்து போன நிலைமை இருக்கிறது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு சந்திப்பும் கிடையாது, ஒரு காலத்தில் உள்ளவங்க கிடையாது.
அப்படிங்கிறதுனால இதுவும் பலவீனமாயிடுது. அப்போ எல்லாமே பலவீனமாக போயிடுச்சு. அடுத்ததாக வந்து இன்னொரு ஹதீஸ் வந்து தாரகுத்தினியில் வருது வேறு அறிவிப்பாளர் வழியாக. அது யார் சொல்கிறேன்னா அபூ ராஃபி ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ராஃபி சொல்கிறாரு. அபூ ராஃபி சொன்னதாக சுலைமான் என்பவர் சொல்கிறாரு. சுலைமான் சொன்னதாக இஸ்மாயில் பின் முஸ்லிம் அல் மக்கி என்பவர் சொல்கிறாரு. இவரை வந்து ஹதீஸ்கள்லாம் நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லி யஹ்யா அப்துல் ரஹ்மான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. யஹ்யா கத்தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் ஹதீஸை குழப்பி அறிவிப்பார். ஒரு ஹதீஸை 3 வகை அறிவிப்பார். இன்னைக்கு காலையில் கேட்டால் ஒரு இதுவும் அறிவிப்பார். மத்தியானம் போய் கேட்டோம்னா அதை வேறு மாதிரி சொல்லுவார். சாயந்தரம் கேட்டோம்னா வேறு ஒரு ஹதீஸை 3 விதமாக சொல்கிறார் அவர். அப்போ சொந்தமாக அறிவிக்கிறார். மனப்பாடம் பண்ணி அறிவித்து அப்படி தான் வரும். ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி பண்ண செய்திகள் முன்ன பின்ன சொல்லலாம். ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட செய்தியை சொல்வது மனப்பாடத்தில் தான் சொல்லணும். எப்படி வந்துச்சோ அப்படி தான் சொல்லணும். அதையே 3 விதமாக அறிவிப்பார்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா யஹ்யா கத்தான்கிற அறிஞர் சொல்கிறாரு. அதே மாதிரி இஸ்மாயில் என்பவர் வந்து யுக்திவ் நிறைய தப்பு செய்வார். இதை இப்னு உயைனா சொல்கிறார். அஸ்அலு அனில் ஹதீஸ், ஒரு ஹதீஸை பற்றி நான் அவர்கிட்ட விவரம் கேட்குவேன். பொமாக்கான எதிரி செய்யா, அவன் எதையுமே அறிந்திருக்க மாட்டார், அதை பற்றி அவருக்கு ரிப்ளை சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க. அகமது இமாம் சொல்கிறாங்க முன்குருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸில் நிராகரிக்கப்படும்ங்கிறாங்க. சமுராங்கிறவங்க சொல்கிறாங்க அஹாதீஸ் மனாக்கீர், முன்கரான நிராகரிக்கப்பட்ட ஹதீஸில் இவர் அறிவித்திருக்கிறாருங்கிறாங்க. இப்னு மயின் சொல்கிறாங்க லைசபி ஷையின், இவர் கணக்கில் வரமாட்டாருங்கிறாங்க. இப்னுல் மதீனி சொல்கிறாங்க லாய் குத்தபு ஹதீஸ், இவருடைய ஹதீஸை எழுதக்கூடாதுங்கிறாங்க. ஃபல்லாஸ் சொல்கிறாரு கான லைஃபன் ஃபில் ஹதீஸி, ஹதீஸில் ரொம்ப வந்து பலவீனமானவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஜவுசஜானி சொல்கிறாரு வாஹின் ஜித்தன், ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அபூ சுரா சொல்கிறாங்க இவங்களாம் மேதைகள், ஹதீஸ் கலையிலே மேதைகள், அவங்களாம் விமர்சிக்கிறாங்க லைஃபுல் ஹதீஸ், ஹதீஸில் பலவீனமானவருங்கிறாங்க. அபு ஹாத்தம் சொல்கிறாரு லைஃபுல் ஹதீஸ் முக்தலைத்தும், ஹதீஸ்லையும் பலவீனமானார், மூளை குழம்பி போன ஆள், அவர் குழம்பி போன ஒரு ஆளுன்னு வேறு என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி புகாரி சொல்கிறாரு தரக்கஹு யஹ்யா இப்னு மஹதி தரக்கஹு இப்னுல் முபாரக், யஹ்யா இப்னு மஹதி இப்னுல் முபாரக் 3 பேருமே இவரை விட்டு விட்டார்கள் என்று புகாரி சொல்கிறார். இந்த 3 அறிஞர்களுமே இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளல அப்படின்னு புகாரி சொல்லியிருக்கிறார். நசை சொல்கிறாரு மத்ருக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகள்லாம் விடப்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்னு ஹதீஸ் சொல்கிறாரு அஹாதீது கைர் மஹ்பூலத்தின், இவருடைய ஹதீஸ்கள் எதுவுமே வந்து பாதுகாக்கப்பட்டவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது இப்னு ஹிப்பான் இதே மாதிரி தான் சொல்கிறாரு. எல்வீர் மனாக்கீர, முன்கரான நிராகரிக்கப்படுற ஹதீஸ் எல்லாம் அறிவிப்பாருங்கிறார். அதே மாதிரி அபு அலி ஹாஃபில் அவர் சொல்கிறாரு லைஃபன் பலவீனமானார். இப்னு ஹுசைமா என்ன செய்கிறாருன்னா இவருடைய சில ஹதீஸில் அறிவிச்சிட்டார். பிறகு தெரிஞ்ச பிறகு நான் அவருடைய உறவிலிருந்து நான் விலகி கொடுக்குறேங்கிறார். நான் சில முன்னப்பின்னு அறிவிச்சிருக்கிறேன் நம்பி, பிறகு தகவல்லாம் கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் அவர்கிட்ட அறிவிக்க மாட்டேன், நான் அதுலேருந்து விலகி கொள்கிறேன். இப்னு ஹுசைமா வந்து இவரிடமிருந்து நான் விலகி கொள்கிறேன்டா நடத்தான். பழைய அறிவிப்புல என் கிதாப்புல காட்டிவிடாதியே, நான் அவரை தெரியாத காலத்தில் அறிவிச்சு விட்டேன்னு அவர் வாபஸ் வாங்குறாரு. பஸார் சொல்கிறார் லைசபில் கவி, இவர் வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஃபசவி என்பவர் என்ன செய்கிறாருன்னா யாரையெல்லாம் புறக்கணிக்கணுங்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அதில் இவர் பேரையும் இடம்பெற செஞ்சுருக்கிறார். ஹாக்கிம் சொல்கிறாரு லைசபில் கவி இந்தகும், அறிஞர்கிட்ட இவர் பலவீனமான ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. உக்கைலி தௌலாபி சாஜி இப்னுல் ஜாரூது இன்னும் பலரும் பலவீனர்கள்ங்கிற பேரில் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பலவீனர்கள்னு பல கிதாப் ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க. உக்கைலி தனியாக எழுதியிருக்கிறார், தௌலாபி எழுதியிருக்கிறார், சாஜி எழுதியிருக்கிறார், இப்னு ஜாரூத் எழுதியிருக்கிறார். பலவீனமானவர் யாருன்னு 4 பேர் கிதாப்னு இந்த ஆள் பேர் வரும். 4 பேருடைய கிதாபில் என்ன இருக்குது பலவீனமானவர் பட்டியலில் இவருடைய பேர் இடம்பெறும். அப்படி போல விஷயம் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு பலவீனமான ஹதீஸ்ன்னு வந்த பிறகு இதை வைத்துக்கொண்டு கொடுத்த பொருளுக்கு திரும்ப ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரி என்று வைத்து கொண்டாலும் அந்த கருத்தை தரவில்லை. ஆனால் இதே சம்பவம் முஸ்லீம்லையும் புகாரிலையும் வேறு மாதிரி வருது. அதாவது உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஜக்காத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யார்கிட்ட? அப்பாஸிட்ட வசூல் பண்ணுற. அதான சம்பவம். அப்பாஸிடத்தில் வந்து ஜக்காத்தை வசூலிப்பதற்கு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. அவர் கேட்கும்போது கொடுக்க மறுத்துட்டார். மறுத்தவொன்னே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னோன்னு என்ன செய்கிறாங்க, அது போன வருஷமே சேர்த்து வாங்கியாச்சுப்பா, சென்ற வருஷமே நினைச்சிட்டார், இந்த வருஷத்து ஜக்காத்தையும் சேர்த்து அவர் தந்து விட்டார், போன வருஷமே வாங்கியாச்சு இந்த வருஷம் ஜக்காத்தை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிடுறாங்க. அவரை குற்றமற்றவர் ஆக்குற மாதிரி வந்துடுது. ஆனால் இதே சம்பவத்தை வந்து அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீமில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே 3 பேர்கிட்ட அனுப்புகிறாங்க. நிறைய பேர்கிட்ட அனுப்புகிறாங்க. இந்த 3 பேரும் கொஞ்சம் பிரச்சனை கிளப்பின ஆளுக்கு 3 பேர் நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ண அனுப்பியிருப்பாங்க. போன ஆட்களில் இந்த மூணு ஆளுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்க,
அந்த ஜக்காத்தை வந்து மறுத்துருக்குறாங்க. 3 ஆள் யாருன்னு கேட்டால் இப்னு ஜமீல்னு ஒரு ஆள், ஹாலித் இப்னுல் வலீத் ஒரு ஆள், அப்பாஸ் ஒரு ஆள். உமரில் நான் போகிறாங்க, நிறைய பேர் ஜக்காத்து வசூல் பண்ணிட்டு வர்றாங்க. அப்பாஸ் தரமாட்டேன்ட்டாருங்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீதும் தரமாட்டேன்ட்டாருங்கிறாங்க. உங்களை தரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த அவங்க ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க, அது பின்னாடி அதில் விளங்குது, ரசூல்லா அதை விளக்கிடுவாங்க. இப்னு ஜமீல் என்பவரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முறையிடுவார். உமர்லாம் ரசூல்லாட்டு முறையிடுவார். அப்போ அப்பாஸுக்கு ரசூல்லா என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த அப்பாஸ் வந்து என் குடும்பத்தை சேர்ந்தவர், என்னுடைய சித்தப்பா வந்து தகப்பன் இடத்துல உள்ள ஒரு ஆள், அதனால அவர் அந்த ஜக்காத்தையும் கொடுக்கணும், அது போன்ற இன்னொரு மடங்கு ஒரு பெனால்ட்டி போடுறேங்கிறாங்க. இதே சம்பவம் அங்கே வந்து 2 வருஷ ஜக்காத்தை வாங்கினதா சொல்கிறாங்க. இந்த முஸ்லீமில் இதே சம்பவத்தை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னா, ஃபஹிய அலைய மிசுல்ஹாமாக, அவர் தர வேண்டிய விஷயம் வந்து என்னை சேர்ந்தது, நான் தானே, அவருடைய மகன் தானே, பெரிய பாப்பா தராட்டி புள்ள தானே தரணும், அது போன்ற ஒன்றை வந்து சேர்த்து நான் தர்றேங்கிறாங்க. ஃபைன், அதாவது ஃபைன் தனக்கு தானே போட்டுக்கிறாங்க. அவர் மறுத்ததுனால, அவர் மறுத்ததுக்காக வேண்டி அதை நான் தந்துடுறேன், அதை மட்டும் தரமாட்டேன். அவருக்கு 1 லட்ச ரூபா ஜக்காத்துன்னா இன்னொரு 1 லட்ச ரூபா சேர்த்து நான் தருவேன், 2 லட்ச ரூபாயை தருவேன்னு சொல்லி அவர் மறுத்ததாக முஸ்லீமில் வருது. புகாரிலே வர்ற ஹதீஸ் நம்பது 1468, அதில் படித்து பார்த்தீங்கன்னா இதே விஷயந்தான் வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ்கிட்ட வசூல் பண்ண சம்பவத்தில் வந்து அவங்க ஃபைன் தான் போட்டிருக்கிறாங்க, 2 வருஷ ஜக்காத்தை வாங்கினதாக சொல்லலை. அவர் மறுத்திருக்கார்ல, சொந்தக்காரராக இருந்து மறுத்திருக்கார்ல, மறுத்தாரையானால் மறுத்ததுக்காக வேண்டி ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீதுக்கு மறுத்தாரில், அதுக்கு ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீதுக்கு அநியாயம் பண்ணுறிய, அவர் எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டார், தன்ட்ட உள்ளதை எனக்கு வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் ஜக்காத்து கட்டிய, அவர் வசூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து தன்னுடைய தளவாடங்கள் ஆயுதங்கள் அனைத்தையும் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டார், அவர்கிட்ட எதுக்கு நீங்கள் கேட்டீங்க, அநியாயம் பண்ணுறீங்க, அவர்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது. இந்த இப்னு ஜமீலுங்கிறவர் அல்லாஹ் ஏழையை வச்சுருந்தான், பணக்காரனை போன பிறகு மாட்டேங்கிறாரு, அதை வசூல் பண்ணிடுவோம், கம்பல்சரியாக வசூல் பண்ணிடுவாங்க, அது ஒரு விஷயம். அந்த இப்னு ஜமீல் மட்டும்தான் தப்பு செஞ்சுருக்கிறார், ஹாலித் இப்னு வலீது தப்பு செய்யலை, அப்பாஸ் தப்பு செஞ்சுருக்கிறார், மறுத்திருக்கார்ல. மறுத்ததுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து பனிஷ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அவருக்கு பதிலாக நான் என்னை சேர்ந்ததுன்னு அர்த்தம், நான் தர வேண்டியது ஜக்காத்தில் அவங்க வந்து பாப்பா மகன் கொடுக்குறது தானே, அது மாதிரி கொடுத்துட்றாங்க. அப்போ அப்பாஸுக்கு வந்து 2 வருஷ ஜக்காத்து வசூல் பண்ணதாக சொல்லுவது தவறு. அவருக்கு மறுத்ததுக்கு சேர்த்து 2 மடங்கு ஃபைன் தான் போட்டிருக்காங்களே தவிர, 2 மடங்காக வாங்கியிருக்காங்களே தவிர என்ன செய்யலை, அவருக்கு வந்து போன வருஷத்து ஜக்காத்தை வாங்கணுங்கிறது கிடையாது. அப்போ இந்த ஒரு ஹதீஸை வச்சு ஆதாரம் காட்டுவாங்க. இந்த ஹதீஸை வைத்து கொண்டு இப்னு ஹஜர் அவர்கள் வேறு மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துருவாங்கல்ல, அவர் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டால், தன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, தன்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு, தன்னுடைய நேர்மையை நிலைநாட்டுவதற்கு ஏற்றவாறு தான் ரசூலுல்லாஹ் இப்படி நடந்து கொண்டார்கள். மற்றவன் தரலைன்னா ஜக்காத்து மட்டும் வாங்க, என் குடும்பத்தால் தரலைன்னா ஃபைன் போட்டுவாங்க, அது போன்ற ஒரு மடங்கை ஃபைன் போடுறதுங்கிறது கிடையாது. இவருக்கு வேணும்னு போட்டாங்க, ஜக்காத்து தரலைன்னா இப்போ திருப்பி வாங்கிட்டு வான்னு சொல்லி தான் அனுப்பணும், ஃபைன் போட்டு வாங்குறதுங்கிறது கிடையாது. அது போன்ற ஒரு மடங்கை ஏன் ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னு கேட்டால், தன்னுடைய குடும்பத்தில் இப்படி செய்கிறாங்களே, இப்போ நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கா இல்லையா, அப்படிங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இதை செஞ்சாங்க என்று இதுக்கு இப்னு ஹஜர் விளக்கம் சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த சரியான ஹதீஸையும் எடுத்து போட்டுக்கிறாங்க, இதுக்கு மாற்றமாக உள்ளதையும் போட்டுக்கிறாங்க, அதுவும் சரி இதுவும் சரின்னு போயிட்டுருக்குறாங்க. ஒரு சம்பவம் தான் நடந்து, வருஷம் உமர்கிட்ட ஜக்காத்தை அனுப்பி விட்டு போய் வசூல் பண்ண போகலை, அப்பாஸ்கிட்ட வசூல் பண்ண போகிறது ஒரு சம்பவம். ஒரு சம்பவத்தில் இது சரின்னா அதெல்லாம் பொய்யின்னாயிடுது, இதுதான் சரி என்றால் அது பொய்யின்னாயிடுது. 2வது அறிவிப்பாளர்கள்லாம் என்னவா இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, அதில் எந்த அறிவிப்பாளருமே சரியில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 வருஷ ஜக்காத்தை வாங்கினாங்க, அதனால் கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு சுற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்போ கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற அர்த்தம் வராதுங்கன்னு ஞாபகமாக வச்சுக்கிறீங்க. 2 வருஷம் ஜக்காத்தை வாங்கினாங்கன்னு ஒத்துக்கொண்டாலும் கொடுத்த பொருளுக்கு இன்னொருக்கா கொடுங்கிறதுக்கு வரவே வராது. அடுத்து வந்து இன்னும் ஒரு கடைசியாக ஒரு ஹதீஸ், இந்த கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிறதுக்கு காட்டக்கூடிய ஆதாரம் இவ்வளோ 3 தான் காட்டுறாங்க. 3னா 3 வகை. அப்பாஸுடைய ஹதீஸ் அது 10 ஹதீஸ் இருக்குங்க, சேர்த்து ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருக்கிறேன். 3 வகையான ஆதாரம் தான் காட்டுறாங்க. அனாதை சொத்துங்கிறது நிறைய ஹதீஸ் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து ஒன்று. அனாதைகள் சொத்தை வியாபாரம் பண்ணுங்கன்ற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸுகள் 10-20 இருந்தாலும் சரி, அதெல்லாம் சேர்ந்து ஒன்று.
அப்பாஸ்கிட்ட 2 வருஷம் ஜக்காத் வசூல் பண்ணாங்கன்னு நிறைய ஹதீஸை காட்டினாலும் எல்லாம் ஒரு கருத்து தானே, அனைத்துக்கும் ஒரே அறிவிப்பாளர்களில் வித்தியாசமான பதில் இருந்தாலும் கருத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். மூணாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆண்டும் வசூலிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. ஒருத்தன் வந்து 3 காரியத்தை செய்தால் ஈமானை சுவைத்து விட்டான். அந்த 3 காரியத்தில் ஒன்று என்னன்னு கேட்டால் அல்லாஹ் மட்டும் வணங்குறது, அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டால் ஜக்காத்தை மனம் முவந்து அவன் என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு வருஷம் கொடுத்துடணும், ஜக்காத்தை மனம் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ஒரு ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் எதுலாம் வருதுன்னு கேட்டால் அபூதாவுதில் வருது, அது மாதிரி பைஹ கீழே வருகிறது, அதே மாதிரி வந்து மூஜமுஸ் சகீர் தபரானி, இந்த 3 நூல்களில் வருகிறது. இந்த 3 நூல்களையும் வெவ்வேறு அறிவிப்பாளர்கள் வழியாக வருது. இந்த கருத்து எந்த கருத்து? ஈமானுடைய சுவையை சுவைப்பதாக இருந்தால் அவன் ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த ஆண்டுதோறும்ங்கிறத எடுத்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்கணும்ன்றது. இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்கணுங்கிற இந்த ஹதீஸ் சரியில்லை. ரெண்டாவது விஷயம், அந்த கருத்தை வைத்து கொண்டாலும் கொடுத்த பொருளை கொடுக்கணும்னு அதில் எப்படி வரும்? ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கணும்னா இந்த வருஷம் ஜக்காத்துக்கு கொடுத்துட வேண்டியது, அடுத்த வருஷம் வருவாங்க வசூலிக்கிறது. இந்த ஓராண்டு நிறைவடையணும்ன்ற கருத்து சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்துக்கு வேண்டாம் இது நிற்கும். ஆனால் இது பலவீனமானது. ஆனால் கொடுத்த பொருளுக்கு திருப்ப கொடுக்கணுங்கிற ஹதீஸ் கருத்தில் இப்படி வரும். ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுக்கணும், இந்த ஜனவரிக்கு ஜக்காத்து வாங்குவோம், அடுத்த ஜனவரிக்கு வருவோம், ஒன்றை எவ்வளோ கொடுக்காமல் இருக்குது அது கொடு, கொடுத்ததுக்கே கொடுங்கிறது சொல்வதாக இருந்தால் தெளிவான வார்த்தைகளை கொண்டு காட்டணும். நீ கொடுத்து இருந்தாலும் கொடுத்ததுக்கு நீ திரும்ப தரணும். இன்னும் சொல்ல போனால் வேறு ஜக்காத்தையெல்லாம் நம்ம பார்க்கணும். விவசாயத்தில் அறுவடை செய்கிறான், அறுவடை செஞ்சோன்னு ஜக்காத்து கொடுத்துட்றான், அடுத்த வருஷம் போய் அதுக்கு ஜக்காத்தான் மர கேட்கலுமா? கேட்க வேண்டியலாம், முடிஞ்சாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க ஜக்காத்து ஒரு 100 மூட்டை நெல் வருது, ஜக்காத்து கொடுத்துவிட்டான், அடுத்த வருஷம் போய் போன வருஷம் 100 மூட்டை நெல் வந்துச்சுல அதுக்கு ஜக்காத் தாங்கன்னு கேட்கலாமான்னு அதை கேட்கக்கூடாது. ஒவ்வொரு பொருளுக்கு வர நீங்கள் வருஷம் கொடுக்கணுங்கிற இதுவும் ஒரு பொருள் தானே. அப்போ அதுக்கு இல்லைங்கிறாங்க, புதையலுக்கு இல்லைங்கிறாங்க, கனிமத்துக்கு இல்லைங்கிறாங்க. இது ஒன்றுக்கு மட்டும்தான் திருப்பி என்ன செய்கிறாங்க சொல்ல வர்றாங்கங்கிற பார்க்குறோம். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஹதீஸ் வந்து பைஹக்கியில் வர்ற ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். இந்த பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸை வந்து அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார். 3லையுமே அவர் வருவார். அம்ர் இப்னுல் ஹாரிஸ் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அம்ர் இப்னுல் ஹாரிஸுங்கிறத பற்றி தேடுதுன்னு தேடி பார்த்தாலும் ஒரே ஒரு வரி தான் அவரை பற்றி கிடைக்கிறது. ஹதீஸ் கலையில் அம்ர் இப்னு ஹாரிஸ் அறிவித்தார்னு சொல்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் சரியான ஆளாக இருந்தார்னு சொன்னால் அவரை பற்றி ஒவ்வொரு அறிஞரும் குறிப்பிட்டுருவாங்க. இவர் அப்படி நல்லவர் கெட்டவர் புகழ்ந்தோ இகழ்ந்தோ குறை சொல்லியோ பாராட்டியோ ஏதாச்சும் ஒன்று பேசியிருப்பாங்க, அவரை பற்றி இருக்கும். பிறப்புல இருந்து இறந்த தேதி வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு அறிவிப்பாளர்னு சொன்னால் அவருடைய சொந்த ஊர் எது போனது வந்ததுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது முழு வரலாறாக இருக்காது, தேவையான வரலாறுகள்லாம் இருக்கும். அப்படி ஒரு ஆளை பற்றி தகவல் கிடைக்கணும். இந்த அம்ர் இப்னு ஹாரிஸை பற்றி சொல்லும் பொழுது தேடுன்னு பார்த்தாலும் இந்த தஹபிங்கிறவர் மட்டும்தான் இவரை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் லா துரஃபு அதாலத்துஹு, இவருடைய நேர்மை அறியப்படவில்லைங்கிறார். அது ஒரு விஷயம் தான் கிடைக்கிறது. அந்த கிடைக்கிறது என்னென்னா ஒன்றும் தெரியலைங்கிறார். இவரை பற்றி எந்த ஒரு நேர்மையா நாணயமான ஆளா என்பது அறியப்படவில்லைன்னா இவரை பற்றி எந்த டீட்டெயிலும் இல்லை. இப்போ டீட்டெயில் இல்லை நானே கூட சொல்லிட்டு போயிடலாம், அவரை சொல்லிட்டாருன்னு வெயிட்டாக போயிருமில்ல, நீ பார்க்காம இருந்துருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாத்தையும் தேடக்கூடிய தஹபிங்கிற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் லா துரஃபு அதாலத்துஹு, அவருடைய நேர்மை அறியப்படவில்லை. நேர்மைன்னா அவர் நேர்மையான ஆளை நிரூபிக்கணும், அப்போ தான் அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. இவர் என்ன மாதிரியான ஆள், கரெக்டான ஆள் தானா, எல்லாத்துக்கும் டீட்டெயில் ஆதாரம் இருக்கணும். அப்படி எதுவுமே அறியப்படவில்லை, யாருக்கும் தெரியாத ஒரு ஆளுங்கிறார். அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவர் வழியாகத்தான் இந்த ஹதீஸ், எந்த ஹதீஸு பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அது போக அந்த அம்ர் இப்னு ஹாரிஸை யாருக்கு அறிவிக்கிறார் என்று கேட்டால் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் என்பவருக்கு அறிவிக்கிறார். அந்த இஸ்ஹாக் பின் இப்ராஹிம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் நம்பிக்கையான கிடையாது, நான் அவர் பொய் சொல்வார் என்று சந்தேகப்படுகிறேன் என்று முகமது இப்னு அவுன் என்பார் சொல்கிறார். இவருக்கு இவ்வளவு தான் கிடைக்கிறது, அதிகமாக கிடைக்கல. அப்போ அம்ர் இப்னு ஹாரிஸை பற்றி ஒரு விவரமும் கிடைக்கல. இந்த அடுத்த அறிவிப்பாளரை பற்றி என்ன கிடைக்குன்னா நசை சொல்கிறாரு நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு சொல்லி, அதே மாதிரி முகமது அவுஃப் சொல்கிறாரு இவர் பொய் சொல்வார் எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவ்வளோ தான் கிடைக்கிறது. வேறு பரவலான விவரங்கள்லாம் இல்லை, அறியப்பட்டவராக இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து அறியப்படாதவராக இருக்கார், ஒருத்தர் அறியப்பட்டிருக்கிறாரு நான் பொய் சொல்வார் என்று சந்தேகப்படுவோராக அறியப்பட்டிருக்கிறார். அப்போ 2 பலவீனமான அறிவிப்பாளர்களை வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்தாலும்
அது கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்கணும் அர்த்தம் தராது, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் வந்தாலும் எதை தரேன், வருஷம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும்ன்ற கருத்தை தான் தரும். அதுவே இல்லைன்னு சொல்லிவிட்டோம். அதுவே இந்த பலவீனமான ஹதீஸினால அது போய் ஒத்துக்கொண்டால் கூட இன்னைக்கு நான் கொடுத்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்து விட்டேன், இதுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிற கருத்து எப்படி இது வரும்? அடுத்த வருஷம் வரும்போது அடுத்த வருஷத்துக்குரிய நான் வரதான் ஜக்காத்து கொடுப்பேன். உங்கள் கருத்து பிரகாரம் அது அடுத்த வருஷங்கிறது கணக்கு கிடையாது. நம்ம நாளைக்கு கூட கொடுக்கலாம். இன்றைக்கி வர வருமானத்தை இன்னைக்கு கொடுப்போம், நாளைக்கு வர வருமானத்தை நாளைக்கு கொடுப்போம், என்னைக்கு வருது அன்னைக்கு கொடுத்துட்டு போயிடும். வருஷங்கிற டாப்பிக்கே இல்லை. இவங்க அதை ஒத்துக்கிட்டாலும் கூட அதிகபட்சமாக அதில் என்ன சொல்ல முடியும்னு கேட்டால் ஒரு ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுங்க என்றதை சொல்ல முடியும். ஆனால் கொடுத்ததுக்கு திரும்ப கொடுங்கிறதை சொல்லவே முடியாது. அந்த கருத்தை இது தரவே தராது. அப்போ அந்த பலவீனமாக வர இருக்குது. அம்ர் இப்னு ஹாரிஸா சொன்னாமா, அவரும் பலவீனமாக இருக்கிறாரு, இஸ்ஹாக்கும் பலவீனமாக இருக்கிறார். அடுத்து என்னென்னு கேட்டால் இதே விஷயம் அபூதாவுதில் இருக்குது. அபூதாவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சாலிம் என்பாருடைய ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன். அபூதாவு சொல்கிறார். அபூதாவு எப்படி சொல்கிறார்? சாலிம் என்பாருடைய ஒரு புத்தகம், கிதாப், அது எங்கே இருந்தது என்று சொன்னால் அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பாருடைய குடும்பத்தாரிடத்தில் இருந்தது. அதில் இந்த மாதிரி எழுதப்பட்டு இருந்தது அப்படிங்கிறார். அப்போ முதல்ல நம்ம சொல்லிட்டு இந்த அம்ர் இப்னு ஹாரிஸ்னா யாருன்னு தெரியாதுன்னு அந்த தஹபி சொன்னார்ல, அவருடைய நேர்மை அறியப்படவில்லை, லா யோர்ஃபு அதாலத்துஹு, அவருடைய நேர்மை அறியப்படவில்லைன்னு சொல்கிறார்ல, அந்த ஆளுடைய குடும்பத்தார்கிட்ட போய் கித்தாபை பார்த்தாராம். அந்த ஆளுடைய குடும்பத்தார்னா யார், அந்த கித்தாப் அவருடையதுன்னு யார் உறுதிப்படுத்தினா? ஒரு புஸ்தகத்தில் எழுதி காட்டியிருக்கிறாங்க, அந்த புஸ்தகத்தை நான் பார்த்தேங்கிறார். இப்படியான விஷயங்களை ஹதீஸ்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அறிவிப்பாளர் புத்தகத்தை காட்டினா கூட அந்த புத்தகத்தை நான் தான் எழுதினேன்னு சொல்லி உங்கள்கிட்ட தந்தால் தான் நீங்கள் என் பேரில் நீங்கள் அறிவிக்க முடியும். நான் நோட்ஸை கூட எழுதி வச்சுருப்பேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் பிஜி சொன்னால் அறிவிச்சிட முடியாது. அந்த காலத்தில் அறிவிக்கிறா இருந்தால் பர்மிஷன் கொடுக்கணும். ஒருத்தருடைய நூலை வெளியிட்டதை நீங்கள் அறிவிக்க முடியும். நான் புத்தகமாக வெளியிடுறது பர்மிஷன். நான் புத்தகமாக வெளியிடாமல் என்ன செய்கிறேன், ரெஃபரன்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். வச்சதை நாளைக்கு சில அழிப்பேன், சிலதை நீக்குவேன், சிலதை திருத்துவேன், சிலதை கழிப்பேன். நீங்கள் வாட்டு நான் எழுதி வச்சுட்டு இந்த பிஜே சொல்லியிருக்கா நீங்கள் சொல்லலாமா? நானே மக்களுக்கு சொல்லாத ஒன்றை நான் சொன்னதை நீங்கள் சொல்லலாமா? அப்போ ஒருத்தருடைய கித்தாப்பில் இருக்குன்னு அறிவிப்பதாக இருந்தால் அந்த கித்தாப்புக்காரர் என்ன செய்யணும், இது என்னுடைய கித்தாப், எல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன், எல்லாம் சரி பார்த்த ஒரு கித்தாப்பு தான் இது, நீங்கள் யாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அறிவித்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய கித்தாப்பில் உள்ளது என்ன செய்யணும், அறிவிக்கணும். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் அம்ர் இப்னு ஹஸ்முன்னு ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதினாங்க. என்ன கடிதம் எழுதினா, தூய்மை இல்லாதவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது. அவர் ஒரு பகுதி கவர்னர் அனுப்பும்போது எழுதின ஒரு கடிதம் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு ஒழுங்கு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தூய்மையற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம், அந்த கடிதத்தை அம்ர் இப்னு ஹஸ்ம் கொடுத்தாரா? அம்ர் இப்னு ஹஸ்ம் கடிதம் என்று சொல்லுவார் யாருன்னு கேட்டால் அந்த காலத்தில் வாழக ஒருத்தர். அம்ர் இப்னு ஹஸ்முடைய மகனும் இல்லை, பேரனும் இல்லை, கொள்ளு பேரங்காலத்தில் உள்ள ஆள் சொல்கிறாரு அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதத்தில் இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. முதல்ல அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம்னா அவர் உறுதிப்படுத்தணும், இந்த கடிதம் தான் எனக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு, இந்தாங்க ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம்னு அவர் உறுதிப்படுத்தாத வரைக்கும் அவர் வீட்டில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதம்னு சொல்ல முடியுமா என்று நம்ம போய் கேட்டிருக்கிறோம். அதே கேள்வி இங்கேயும் வரும். அபூதாவுது சொல்கிறது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தாரிடத்தில் ஒரு கிதாபை நான் பார்த்தேன், அது அப்துல்லா இப்னு சாலிம் என்பவருடைய கித்தாபு. அவருடைய கித்தாபாக இருந்தால் முதல் அப்துல்லா இப்னு சாலிம் இதை பர்மிஷன் கொடுத்தாரா? முதல் அம்ர் இப்னு ஹாரிஸ்ன்ற யாருன்னு தெரியலையே. இவர் எந்த வீட்டில் பார்த்தேங்கிறாரோ அவர் யாருன்னு கேட்டால் அது தெரியலை. அப்போ அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவருடைய குடும்பத்தாரிடத்தில் பார்த்தேங்கிறாரு. அம்ர் இப்னு ஹாரிஸ் என்பவர் அறியப்படாதவர். அப்போ குடும்பத்தார் என்ன யாருன்னு, குடும்பத்தார்னா எத்தனை பேர் இருக்கலாம்ல? ஒரு ஆளுடைய குடும்பத்தாருன்னா அவருடைய அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, மோவனா, பேரனா, யார் குடும்பத்தார்? அப்போ அம்ர் இப்னு ஹாரிஸே யாருன்னு தெரியலை. அவருடைய குடும்பத்தாரிடத்தில் நான் பார்த்தேன்னா எந்த குடும்பத்தார்ட்ட அவர் பார்த்தாரு அந்த பேரை அவர் சொல்லணும். அபூதாவுத் அவருடைய வாப்பாட்ட பார்த்தேன், அவருடைய அம்மாட்ட பார்த்தேன், அவருடைய அண்ணன்ட்ட கேட்டேன், அவருடைய தம்பிட்ட கேட்டேன்னு அவர் சொல்லணும். அப்படி இல்லாமல் ஒரு ஆளுடைய குடும்பத்தாரிடத்தில் பார்த்தேன்னு சொல்வார்களே, ஆனால் இந்த மாதிரியான செய்திகளை டோட்டலாக நிராகரிச்சிருவாங்க. அப்படியான ஒரு அறிவிப்பில் தான் இந்த ஹதீஸ் வருது. எந்த ஹதீஸு? ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்னு வருது. இதுவும் நிற்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இல்லை. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் மூஜமு சகீரில் வருது. அதில் இதே மாதிரி தான் யார் 3 விஷயத்தை செய்கிறானோ ஈமானை சுவைத்து விட்டான்னு சொல்லும் பொழுது வருடா வருடம் தன்னுடைய சொத்துக்கு யார் ஜக்காத்து கொடுக்குறானோ அவன் என்ற வாசகம் வருகிறது. இது அறிவிக்கக்கூடிய ஆள் யார் வர்றாருன்னா அபூ தகி
அப்துல் ஹமீது பின் இப்ராஹிம் என்பவர் இடம்பெறுகிறார். இவரை பற்றி கேட்கும் பொழுது இப்னு அபி ஹாத்தம் சொல்கிறாங்க, கான லா யஹ்ஃபதுல் இஸ்னாத், இவர் சனதையே மனப்பாடம் பண்ண மாட்டார். இவர் மத்தனை மட்டும் தான் சொல்லுவார், அறிவிப்பாளரை சொல்லவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு குறை உள்ளால் ஒய்யஹஃபிது பாலல் மத்தனி, ஹதீஸில் அன்னைக்கு அறிவிக்கிறதா இருந்தால் ஆட்களோடு தான் அறிவிக்கணும். இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னு அறிவிச்சா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதை யார் சொன்னா? அந்த சஹாபி பேரை சொல்லு. அந்த சஹாபி யாருக்கு சொன்னார்? அந்த பேரையும் சொல்லு. அவர் யாருக்கு சொன்னார்? அந்த பேரையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த நூலாசிரியர் வரைக்கும் உள்ள லிஸ்ட்டை சொன்னா தான் ஹதீஸ் ஆகும். சும்மா ஹதீஸை மட்டும் சொன்னால் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர் எப்படின்னு கேட்டால் ஹதீஸ்ன்னு சொல்லுவார், யார் சஹாபின்னு சொல்ல மாட்டார், தாபின்னு சொல்ல மாட்டார், யார் சொன்னார்னு சொல்ல மாட்டார், இவருக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்ல மாட்டார், ரசூல்லா சொன்னாங்கன்றவர். இவர் ரசூல்லா பக்கத்தில் இருந்த மாதிரி அப்படி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் என்று என்ன செய்கிறாங்க, அவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு கித்தாப் எழுதி வச்சுருந்தாராம். அவர் அந்த கித்தாப்லாம் காணா போச்சான். இவர் அறிவித்த ஹதீஸுகளை போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, இந்த மாதிரி சொன்னீங்கள, இல்லை யாவத்தில் இல்லை, அப்படி சொன்ன மாதிரி நினைவு இல்லைன்ட்டாங்க. லா அகஃபலுஹா, எனக்கு நினைவில் இல்லைங்கிறான். அப்போ நினைவில் இல்லாத ஒரு ஆள் இதை அறிவிச்சார்னா இது யாவத்தில் அறிவிச்சாரா மனதில் அறிவித்தாரா சரி சந்தேகமாயிடுச்சு. அந்த நிலையில் இருக்கிறார். அதே மாதிரி இவரை லைசா ஹாதல் ஷைன், இவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. லைச பிசுக்கத்தின், இவர் நம்பகமான ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபு ஹாத்தம் அவருடைய நூலில் விமர்சனம், குறைவாத்த விமர்சனம் வருகிறது. ஆனால் இவரை புகழ்ந்து சொல்லக்கூடிய பாராட்டக்கூடிய நல்ல ஒரு விமர்சனம் ஒன்றுமே இல்லை. ஆக இந்த வருடம் கொடுக்கணும்னு காட்டுவதற்குரிய இந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரம் இல்லைங்கும் போது கொடுத்த பொருளுக்கு திருப்ப கொடுக்கணும்னு எதை வச்சு சொல்கிறாங்க? ஒரு ஆதாரம் கிடையாது. ஒரு ஜக்காத்தை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதோடு முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் நம்ம ஒழுங்காக கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நிறைய ஜக்காத் புரட்சி அப்போ தான் ஏற்படும். ஜக்காத்து கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுக்க மாட்டார்கள். மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னால் கொடுப்பாங்க. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லலை. மார்க்கம் சொல்லவே இல்லைங்கும் போது நீங்களாக அப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கி சொல்லும் பொழுது திரும்பி கொடுக்கணுமே, ஒன்றுமில்லாமல் போயிடுவோமேங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் வரும். ஒன்றுமில்லாமல் போங்கிற எண்ணத்தை உண்டாக்குறக்க ஜக்காத்து வளர்க்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். இருபி சதக்காத், தர்மங்கள் கொடுத்தால் வளரும்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம் வளருங்கிறதுக்கு பதிலாக பயங்காட்டி நம்மளை திருவள்ளிப்பாட்டிருமேங்கிற மாதிரி அந்த சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அப்படியான ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால தான் ஜக்காத்துகள் அனைவரும் கொடுப்பது கிடையாது. எல்லாரும் இப்போ ஒரு தடவை கொடுக்கணுங்கிற உணர்ந்து இருக்கிற வீடு வாச சொத்து அனைத்தும் கொடுத்தார்கள்னு சொன்னால் பெருமளவுக்கான நிதி திரண்டு ஏழைகளுக்கு என்ன செய்யும், அது உதவக்கூடியதாக மாறிடும். அது விளங்காமல் சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம்னா சட்டங்களுக்கு போயிடுவோம். அதான் முக்கியமான விஷயங்கள்.